கற்பனை செஞ்சு பாருங்க, நீங்க ஒரு நகரத்துல ரொம்பவும் மதிக்கப்படுற ஒரு மாபெரும் அறிஞர். உங்கள சுத்தி எப்பவும் ஒரு பெரிய மாணவர் கூட்டமே இருக்கும். ஆமா, நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மக்கள் ஒரு வேத வாக்கா எடுத்துக்கறாங்க. கரெக்ட். உங்க அறிவு, உங்க தகுதி, உங்க அந்தஸ்து எல்லாமே அந்த ஊர்ல உச்சக்கட்டத்துல இருக்கு. இப்போ ஒரு நாள் நீங்க உங்க குதிரையில ரொம்ப கம்பீரமா போயிட்டு இருக்கும்போது, கந்தல் துணி அணிந்த யாருன்னே தெரியாத ஒரு நாடோடி உங்க முன்னாடி வந்து நிக்கிறார். ஒரு சாதாரண நாடோடி. ஆமா. அந்த நாடோடி உங்களை நிமிர்ந்து பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வியை கேட்ட மறு கணமே உங்களுக்கு தலை சுற்றி அந்த குதிரையில இருந்து மயங்கி கீழே விழுந்துடுறீங்க. நிஜமாவா? ஒரே ஒரு கேள்வியிலையா? கண்டிப்பா. முழிச்சு பார்க்கும்போது நீங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த புத்தகங்கள், பட்டங்கள், அந்தஸ்து எல்லாத்தையும் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு அந்த நாடோடியின் பின்னாடியே நடக்க ஆரம்பிக்கிறீங்க. இது கேட்கவே ரொம்ப சினிமேட்டிக்கா இருக்கு. ஆனா இது உலக புகழ்பெற்ற சூஃபி கவிஞர் ஜலாலுதீன் ரூமியோட வாழ்க்கையில நிஜமாகவே நடந்த ஒரு சம்பவம் இல்லையா? ஆமா, 100க்கு 100 உண்மை. உலகமே கொண்டாடும் ஒரு மாபெரும் கவிஞராக, காதலின் அடையாளமாக ரூமி மாறுவதற்கு காரணமே அந்த நாடோடி தான். அதாவது அந்த மர்ம மனிதனான ஷாம்ஸ் தப்ரேசி. எக்ஸாக்ட்லி. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம ரூமியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு சாதாரண மார்க் அறிஞராக இருந்த ரூமிய பிரபஞ்சமே வியந்து பார்க்கும் ஒரு சூஃபி ஞானியாக மாற்றிய அந்த ஷாம்ஸ் தப்ரேசி யார்? அவரை பத்தின உண்மைகள் என்ன? இதையெல்லாம் தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இந்த ஆழமான அலசல்ல நாம கையாள போற முக்கிய ஆதாரம் அஹ்மத் கோஷ்னேவிஸ் என்பவரால் தொகுக்கப்பட்ட மஹாலத் ஏ ஷாம்ஸ் தப்ரேசி அப்படிங்கிற புத்தகம். அதாவது ஷாம்ஸ் தப்ரீசியின் உரையாடல்கள். கரெக்ட். இந்த புத்தகத்தோட பின்னணியே ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன்னா ஷாம்ஸ் தப்ரேசி தன் கைப்பட எந்த ஒரு புத்தகத்தையும் எழுதவே இல்ல. ஓ, அவர் எதுவுமே எழுதலையா? ஆமா, அவர் வாய்மொழியா சொன்ன விஷயங்களை ரூமியும் ஷாம்ஸோட மற்ற சீடர்களும் அன்றாடம் குறிப்புகளாக எழுதி வச்ச ஒரு தொகுப்பு தான் இந்த நூல். வாவ், அப்ப இது ஏதோ ஒரு சாதாரண வரலாற்று பதிவு கிடையாது. கண்டிப்பா கிடையாது. மனித மனசுக்குள்ள இருக்கிற அகங்காரத்தை எப்படி சுக்குநூறா உடைக்கிறது அப்படிங்கிற ஒரு உளவியல் வரைபடம்னு இதை உறுதியா சொல்லலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா ஷாம்ஸ் தப்ரீசியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்த அந்த சூஃபித்துவ உலகம் எப்படிப்பட்டது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம அறிவியலையும் தர்க்கத்தையும் ரொம்ப கொண்டாடுறோம். எதையும் லாஜிக்கா யோசிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? தத்துவம், அதாவது நம்ம பிலாசபின்னு சொல்றோமே, அது தர்க்கத்தையும் மூளையின் அறிவையும் அடிப்படையாக கொண்டது. சரி. ஆனா சூஃபித்துவம் அப்படிங்கிறது முற்றிலும் வேறானது. அது ஒரு சித்தாந்தம்னு சொல்றதை விட ஒரு ஆழமான அனுபவம்னு சொல்லலாம். தத்துவம் காரண காரியங்களை அடிப்படையாக கொண்டது. அதாவது இது நடந்தால் இது நடக்கும்னு மூளையால் கணக்கு போடுறது. கரெக்ட். ஆனால் சூஃபித்துவத்தில் அதை அரபு மொழியில இர்ஃபான் அப்படின்னு சொல்வார்கள். அங்கே மூளையின் தர்க்கத்துக்கு இடமே இல்லை. அப்போ அங்கே என்னதான் வேலை செய்யுது? இதை அந்த மூல நூலில் கஷ்ஃப் ஓ ஷுஹூத் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள். அதாவது தர்க்கத்தின் திரைகள் விலகி உண்மையை தன் உள்ளுணர்வால், தன் இதயத்தால் நேரடியாக தரிசிப்பது. ஓஹோ, இதயத்தால் உணர்வது. ஆமா. பிரெஞ்சு தத்துவஞானி பாஸ்கல் மற்றும் ஐரோப்பிய அறிஞர் டொமினிக் சோர்டல் போன்றவர்களின் கருத்துக்கள் இந்த நூலில் சுட்டிக்காட்டப்படுவது எதற்காக தெரியுமா? ஆத்மார்த்தமான தேடலுக்கு வெறும் மூளை அறிவு மட்டும் எந்த காலத்திலும் போதாதென்பதை உணர்த்தத்தான். இதை நம்ம ஒரு உதாரணத்தோட பார்த்தா இன்னும் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இப்போ ஒரு மலையோட வரைபடத்தை கையில வச்சுக்கிட்டு, அந்த மலையில எவ்வளவு உயரம் இருக்கு, அங்க என்ன மாதிரி மரங்கள் இருக்கும், வானிலை எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிறது தத்துவம். சரி. ஆனா சூஃபித்துவம் அப்படிங்கிறது அந்த வரைபடத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு உண்மையிலே மலையேற ஆரம்பிக்கிறது. அருமையான ஒப்பீடும். உங்க கால்கள் வலிக்கணும், மூச்சு திணறணும், பனிக்காத்து உங்க முகத்துல படணும், இறுதியா அந்த உச்சிக்கு சென்று அந்த அழகை நீங்க உங்க கண்ணால பார்க்கணும். வரைபடம் உங்களை மலையின் உச்சிக்கு ஒருபோதும் கொண்டு போகாது. தத்துவம் வழிகாட்டலாம், ஆனா அனுபவம் மட்டும்தான் உங்களை உருமாற்றும். கரெக்ட். ரூமி கையில வரைபடம் இருந்துச்சு, ஆனா ஒரு மலையேறவே இல்ல. அதை உணர்த்ததான் ஷாம்ஸ் வந்தார். ஆனா அந்த மலையேற்றத்தை தடுப்பது எது தெரியுமா? மனிதனுக்குள் இருக்கும் நஃப்ஸ் எனப்படும் அகங்காரம். ஈகோ. ஆமா, தர்க்கம் எப்போதுமே மனிதனுக்கு ஒரு பொய்யான பாதுகாப்பை கொடுக்கிறது. எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை மூளைக்குள் ஆழமாக விதைக்கிறது. உண்மைதான், நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த எண்ணம் இருக்கு. அந்த அகங்காரத்தை அழிப்பதன் மூலமே உண்மையான ஒளியை, இறைவனின் நெருக்கத்தை அடைய முடியும் என்பதுதான் சூஃபித்துவத்தின் ஆணிவேர்.
தர்க்கத்தால் மார்க்கத்தின் அடிப்படைகளை விளக்க முடியுமே தவிர அதன் உயிரோட்டத்தை உணர முடியாது. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த ஈகோ தான் மிகப்பெரிய தடை. இப்போ ஷாம்ஸ் தப்ரிசிக்கு வருவோம். வரலாற்றுல ஷாம்ஸ் தப்ரிசியை பத்தி ரொம்ப பரவலான ஒரு கட்டுக்கதை இருக்கு. ஆமா, அவர் ஒரு நாடோடி, அவருக்கு படிப்பறிவு கிடையாது, காடு மலைன்னு அலைஞ்சு தெரிஞ்ச ஒரு பரதேசி அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆவணம் அந்த பிம்பத்தை சுக்குநூறா உடைக்குதே. நிச்சயமாக. வரலாற்றில் பல நேரங்களில் உண்மைகள் இப்படித்தான் உருமாறி விடுகின்றன. இந்த மகாலத் நூல் ஷாம்ஸின் உண்மையான முகத்தை காட்டுகிறது. ஷாம்ஸ் எந்த பள்ளிக்கூடமும் செல்லாத ஒரு நாடோடி அல்ல. அப்போ அவர் யாரு? சொல்லப்போனால் அவர் தனது சிறு வயதிலேயே மதம், தத்துவம், அரபு இலக்கியம் ஆகியவற்றில் மிகச்சிறந்த அறிஞராக விளங்கியவர். நிஜமாவா? ஆமா, அல் தன்பீஹ் என்ற ஒரு புத்தகம் உண்டு. அது ஷாஃபி சட்ட முறையின் மிக ஆழமான, சிக்கலான ஒரு சட்ட புத்தகம். அதை முழுமையாக கற்றுத் தேர்ந்தவர் ஷாம்ஸ். இல்ல, ஒரு நிமிஷம். அல் தன்பீஹ் மாதிரியான ஒரு கடினமான சட்ட புத்தகத்தை ஆழமா படிச்சிருக்காருன்னா அவர் அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்காலர். கண்டிப்பா. அப்புறம் ஏன் அவரை ஒரு படிப்பறிவு இல்லாத நாடோடியா வரலாறு சித்தரிச்சு வச்சிருக்கு? அவர் ஏன் அந்த மாதிரி ஒரு தோற்றத்துல சுற்றினார்? அதுதான் ஷாம்சன் சிறப்பே. அவருக்கு தர்க்கம் தெரியும், சட்டம் தெரியும், இலக்கியம் தெரியும். துருக்கியின் எர்சுரம் போன்ற பல நகரங்களில் அவர் ஆசிரியராகவும் பணிபுரிந்துள்ளார். ஓ, அவர் டீச்சராவும் இருந்திருக்காரா? ஆமாம். ஆனால் அந்த அறிவு அவருக்கு போதுமானதாக இல்லை. மூளையை நிரப்பிய அறிவு இதயத்தின் தாகத்தை தீர்க்கவில்லை. சிறுவயதிலிருந்தே அவருக்குள் ஒரு அதீத இறைக்காதல் இருந்துள்ளது. அந்த மெய்ஞான தேடல். கரெக்ட். அதன் உச்சகட்டமாக 30 முதல் 40 நாட்கள் வரை எந்த உணவும் உட்கொள்ளாமல் அந்த தேடலில் அவர் மூழ்கியிருக்கின்றார் என்று ஆவணங்கள் கூறுகின்றன. 40 நாட்களா? அது ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமாம், அவரை மக்கள் காமல் தப்ரிசி, அதாவது தப்ரிஸின் முழுமையானவர் என்று அழைத்தனர். அவர் ஓரிடத்தில் நிற்காமல் தேடிக்கொண்டே இருந்ததால் அவரை பறவை என்றும் அழைத்தார்கள். அதாவது ஒரு ஆசிரியரா, ஒரு அறிஞரா இருந்துட்டு திடீர்னு எல்லாவற்றையும் விட்டுட்டு புறப்படுறது சாதாரண விஷயம் இல்ல. அவருக்கு ஒரு குரு இருந்திருப்பாரே. ஆமாம், தப்ரிஸ் நகரத்தைச் சேர்ந்த அபுபக்கர் செல்லாபாஃப், அதாவது கூடைமுடைப்பவர் என்பவர்தான் ஷாம்ஸின் முதல் குரு. ஓகே, அவர்கிட்ட இருந்து இந்த தேடலுக்கான விடை ஷாம்ஸ்க்கு கிடைக்கலையா? ஷாம்ஸ் அவரிடம் பல உண்மைகளை கற்றுக்கொண்டார். ஆனால் ஒரு கட்டத்தில் ஷாம்ஸின் ஆன்மீக தாகம் குருவின் எல்லையை தாண்டி விரிவடைந்தது. ஒரு சிறிய பாத்திரத்தில் கடலை அடக்க முடியாதது போல அபுபக்கரின் போதனைகளுக்குள் ஷாம்ஸால் அடங்க முடியவில்லை. வாவ்! தன்னிடம் உள்ள அந்த மாபெரும் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள தன் ஆன்மீக சுமையை தாங்கக்கூடிய தனக்கு நிகரான ஒரு நபர் தேவை என்பதை ஷாம்ஸ் உணர்ந்தார். அதற்காகத்தான் அவர் ஊரூராக அலையத் தொடங்கினார். அதாவது தன் அறிவை பறைசாற்றிக்க அவர் அலையல, தன் அமைதியை பகிர்ந்துக்க ஒரு சமமான ஆளை தேடி அலைஞ்சிருக்கார். மிகச்சரியாக சொன்னீர்கள். அப்படி அவர் தேடி அலைந்து இறுதியா கொன்யா நகரத்துல ஹிஜ்ரி 642ஆம் ஆண்டு ரூமிய சந்திக்கிறார். அந்த வரலாற்று சந்திப்பு தான் நம்ம அலசலோட உச்சகட்டம். ஆமா, அந்த கொன்யா நகர சந்திப்பு. நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, ஒரு கேள்வியை கேட்டு ரூமி மயங்கி விழுந்தார்னு. அது என்ன கேள்வி? ஏன் அந்த கேள்வி ரூமி அவ்ளோ உலுக்கியது? அந்த சந்திப்பு கொன்யாவின் தெருக்களில் நடந்ததாக பதிவுகள் கூறுகின்றன. ரூமி தன் மாணவர்களோடு ஒரு மாபெரும் அறிஞராக கம்பீரமாக வந்து கொண்டிருக்கிறார். சரி. அப்போது குறுக்கிட்ட ஷாம்ஸ் ரூமியை பார்த்து ஒரு கூர்மையான கேள்வியை கேட்டார். நபிகள் நாயகம் சிறந்தவரா அல்லது சூஃபி ஞானி பாயசித் பிஸ்தாமி சிறந்தவரா? இதுதான் அந்த கேள்வி. மேலோட்டமா பார்த்தா இது ரொம்ப சுலபமான கேள்வி மாதிரி தெரியுதே. ஏன்னா ரூமி ஒரு மார்க்க அறிஞர். அவருக்கு இந்த ஒப்பீடே ரொம்ப அபத்தமா இருந்திருக்கும். ஆமா, ரூமிக்கும் அப்படிதான் தோன்றியது. அதனால ரூமி உடனடியா இதுல என்ன சந்தேகம், நிச்சயமாக நபிகள் நாயகம் தான் சிறந்தவர் அப்படின்னு பதில் சொல்லிட்டார். ஆனா அதுக்கப்புறம் ஷாம்ஸ் போட்ட அந்த உளவியல் கணக்கு தான் ரூமியோட மொத்த தர்க்கத்தையும் தரைமட்டமாக்குச்சு. சரியாகச் சொன்னீர்கள். ஷாம்ஸ் கேட்ட மறுகேள்வி சாதாரணமானதல்ல. அவர் என்ன கேட்டார்? நபிகள் நாயகமே சிறந்தவர் என்றால் நபிகள் நாயகம் இறைவனிடம் உன்னை நான் முழுமையாக அறியவில்லை, நாளுக்கு நாள் உன்னை அறியும் தாகம் கூடுகிறது என்று மிகவும் அடக்கமாக கூறியிருக்க, சூஃபி ஞானியான பயசித் பிஸ்தாமி என் நிலை எவ்வளவு உயர்ந்தது, என்னை நானே துதிக்கிறேன் என்று இறைவனுக்கு சமமாக ஏன் தன்னை அறிவித்தார் என்று கேட்டார். இது மிகப்பெரிய முரண்பாடு இல்லையா? ஒரு பக்கம் இறைவனின் தூதரான நபிகள் நாயகம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறார். இன்னொரு பக்கம் ஒரு சூஃபி ஞானி நானே எல்லாம் அப்படின்னு சொல்றார். ஆமாம்.
இந்த புதிருக்குள் இருக்கிற உண்மையான ரகசியம்தான் என்ன? ஏன் ரூமியால இத தாங்கிக்க முடியல? இந்த இடத்தில்தான் மெய்ஞானத்தின் ஆழமான தத்துவம் ஒளிந்திருக்கிறது. பயசித் பிஸ்தாமியின் ஆன்மீக பாத்திரம் சிறியது. இறைவனின் எல்லையற்ற அன்பிலிருந்து ஒரே ஒரு துளி விழுந்த உடனேயே அவரது பாத்திரம் நிரம்பி வழிந்துவிட்டது. ஓ, அவர் அந்த ஒரு துளியிலே தன்னை தொலைத்து விட்டார். ஆமாம், இறைவனோடு ஒன்றர கலந்து விட்டதாக உணர்ந்து என்னை நானே துவிக்கிறேன் என்றார். அது ஒரு வகையான ஆன்மீக மயக்க நிலை. சரி, அப்ப நபிகள் நாயகம்? ஆனால் நபிகள் நாயகத்தின் பாத்திரம் எல்லையற்றது. இறைவன் தன்னை வெளிப்படுத்த அந்த பாத்திரம் விரிவடைந்து கொண்டே சென்றது. இறைவன் எல்லையற்றவன் என்பதை முழுமையாக உணர்ந்ததால் உன்னை நான் இன்னும் முழுமையாக அறியவில்லை என்றவர் தேடிக்கொண்டே இருந்தார். வாவ்! நிறைவடையாத அந்த தேடல்தான் ஆகச்சிறந்த நிலை என்பதை ஷாம்ஸ் உணர்த்தினார். இது உண்மையிலே சிலிர்க்க வைக்குது. நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்க. இத்தனை வருஷமா ரூமி பல புத்தகங்களை படிச்சு தன் மூளையில நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு எனக்கெல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தார். அந்த அகங்காரம். ஆமா ஆமா, ஷாம்ஸோட அந்த ஒரு கேள்வி ரூமிக்கு ஒரு உண்மையை ஆழமா புரிய வைக்குது. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் எழுத்துக்கள் தான். நீ இன்னும் கடல்ல ஒரு துளிய கூட அனுபவிக்கல. உன் அறிவு உன்னை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்கு அப்படிங்கிற உண்மை ரூமியா அரைந்த மாதிரி உரைக்குது. ஆமாம், அந்த அதிர்ச்சியில தான் அவர் மயங்கி விழுகிறார். தன் அகங்காரம் சுக்குநூறா உடையறத அந்த நிமிஷத்துல அவர் உணர்றார். அதுதான் நஃப்ஸ் உடைய தொடங்கும் புள்ளி. அந்த ஒரு கேள்விக்கு பிறகு ரூமி ஒரு புதிய மனிதனாக மாறினார். தன்னுடைய மார்க்க சொற்பொழிவுகள், விவாதங்கள், புத்தகங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஷாம்ஸின் சீடனானார். ஆச்சரியமான மாற்றம் அது. சரி, அப்படி ரூமிய மாற்றிய ஷாம்ஸின் சித்தாந்தங்கள் என்ன? ஷாம்ஸின் போதனைகள் ஏன் அந்த காலத்து தத்துவவாதிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவ்வளவு கோபத்தை வரவழைத்தது என்பதை நாம் அலச வேண்டும். ஆமாம், ஷாம்ஸ் தப்ரிசி தன் கைப்பட எந்த புத்தகமும் எழுதவில்லை அப்படிங்கிறதே ஒரு பெரிய புரட்சிதான். உண்மைதான். நான் எழுதுவதில்லை, வார்த்தைகள் எனக்குள்ளேயே தங்கிவிடுகின்றன அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஏன்னா அவர் வெறும் வெளிவேஷத்தையும் போலித்தனத்தையும் கடுமையா எதிர்த்தார். ஆமா, அவரு போலித்தனத்தை சகித்துக் கொள்ளவே மாட்டார். ஒருவருடைய உண்மையான தன்மையை வார்த்தைகளை விட அவருடைய இருப்பு தான் தீர்மானிக்கும்னு அவர் நம்பினார். இதை விளக்குற மாதிரி அந்த புத்தகத்துல ஒரு அருமையான கதை வருது. ஆம், அந்த அரசனுக்கும் பக்கிரிக்கும் நடந்த கதை. சரியா சொன்னீங்க. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட அரசன். அவன் நினைச்சா உலகத்துல எதை வேணாலும் அடையலாம். ஆனா அந்த அரசன் தன்னுடைய அரியாசனத்தை விட்டு இறங்கி வந்து தெருவோரத்துல இருக்கிற ஒரு சாதாரண பக்ரியின் காலடியில மண்டிட்டு உட்கார்ந்துருக்கிறான். சரி. அந்த பக்ரியிடம் அவன் எந்த ஆசையும் வைக்கல, எனக்கு இந்த நாட்டை ஜெயிச்சு கொடுன்னு கேட்கல, எந்த அற்புதத்தையும் எதிர்பார்க்கவில்லை. அந்த அரசன் அங்கே அமைதியா உட்கார்ந்திருக்க காரணம் அந்த பக்ரியின் உண்மையான இனிமையான மூச்சுக்காற்று. அதாவது உள்ளத்திலிருந்து வரும் உண்மையான வார்த்தைகள். ஆமா, அந்த இறைவனின் நெருக்கம், அந்த அதிர்வலை அந்த அரசனை ஈர்த்தது. இதுதான் ஷாம் சொல்ல வந்த வழி. உண்மையான ஞானம் புத்தகங்கள்ல இல்ல, அது ஒரு மனிதனோட உயிர் மூச்சில இருக்கு. அந்த உயிர் மூச்சை தடுப்பது அகங்காரம் மட்டுமே. அதனாலதான் ஷாம்ஸ் ஷஹா போன்ற தர்க்கவாதிகளையும் பகிருதீன் ராசி போன்ற பெரும் தத்துவவாதிகளையும் கடுமையாக விமர்சித்தார். அவங்களெல்லாம் கடுமையா விமர்சிச்சாரா? ஆமா, எல்லாம் எனக்கு தெரியும் என்ற அவர்களின் அகங்காரம்தான் அவர்களை இறைவனிடமிருந்து பிரிக்கிறது என்றார். அறிவு என்பது இறைவனை அடைவதற்கான ஒரு கருவியாக இருக்க வேண்டுமே தவிர அதுவே ஒரு சுவராக அகங்காரமாக மாறிவிடக் கூடாது என்பது அவருடைய திடமான வாதம். கரெக்ட். தர்க்கத்தின் மூலம் இறைவனை அளந்துமிடலாம் என்று நினைப்பது முட்டாள்தனம் என்றார். இதை கேட்கும்போது ஒரு கேள்வி வருது. ஷாம் சொல்றது சரிதான், அகங்காரம் இருக்கக்கூடாது. ஆனா ஷாம்ஸ் ஏன் எப்பவும் இவ்வளவு கோபக்காரராகவும் வெளிப்படையானவராகவும் இருந்தார்? அது ஒரு நல்ல கேள்வி. ஒரு ஆன்மீக குரு, ஒரு ஞானி அப்படின்னா ரொம்ப அமைதியா, மென்மையா, எல்லாரையும் அரவணைச்சு போறவரா இருக்கணும் தானே நம்ம பொதுவா நினைப்போம். அவர் கொஞ்சம் நிதானமா, மென்மையா தன்னோட கருத்துக்களை சொல்லியிருக்கலாமே. அங்கேதான் ஷாம்ஸ் வேறுபடுகிறார். உண்மையான மருத்துவனுக்கு நோயாளியின் மீது உள்ள அதீத கவலையால் சில நேரங்களில் கசப்பான மருந்தை கொடுக்க வேண்டியிருக்கும். மென்மையான வார்த்தைகள் கேன்சரை குணப்படுத்தாதல்லவா? உண்மைதான், குணப்படுத்தாது. ஷாம்ஸ் மனிதர்களுக்குள் இருக்கும் நான் என்ற அகங்காரத்தை ஆணிவேரோடு பிடுங்கி எறிய விரும்பினார். அதற்காக அவர் வேண்டுமென்றே சமூகத்தின் போலி மரியாதைகளை தவிர்த்தார். தன்னை ஒரு மரியாதைக்குரிய ஆசானாக மக்கள் கொண்டாடுவதை அவர் விரும்பவில்லை. ஓ, அவர் அந்த மரியாதையை விரும்பலையா? இல்லை, அப்படி மக்கள் கொண்டாடினால் அவருக்கும் நஃப்ஸ் வந்துவிடும் அல்லது மக்களின் அகங்காரம் வளரும் என நினைத்தார். அதனாலதான் அவர் பல நேரங்களில் கடுமையாக நடந்து கொண்டார்.
சமூகத்திற்கு ஒவ்வாத விஷயங்களை செய்வது போல் காட்டிக்கொண்டு போலியான பிம்பங்களை உடைத்தெறிந்தார். அதாவது தன்னை ஒரு புனிதரா மக்கள் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காகவே வேணுமென்றே கெட்ட பேர் வாங்குற மாதிரியான விஷயங்களை செய்வார். ஆமா, அது ஒரு தந்திரம். ஏன்னா மக்கள் அவரை திட்டும்போது அவரோட அகங்காரம் அழியுது. அதே சமயம் வெளித்தோற்றத்தை பார்த்து எடை போடுற மக்களோட முட்டாள்தனமும் வெளிப்படுது. இது உண்மையிலே ஒரு மிக கடுமையான ஆன்மீக பயிற்சி தான். கண்டிப்பாக. தர்க்கம், தத்துவம் இது எல்லாமே மூளைக்கு கொடுக்கிற ஒரு போதை. ஆமா, அந்த போதையிலிருந்து ரூமிய வெளியே கொண்டு வந்து அன்பின் வழியில, காதலின் வழியில பிரபஞ்சத்தை உணர வச்சதுதான் ஷாம்ஸ் தப்ரிசியோட மாபெரும் சாதனை. நினைத்து பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாகிறது. ஷாம்ஸ் தப்ரிசி வெறும் ஒரு மாய உருவமோ கட்டுக்கதையோ அல்ல. ஆமா, அவர் ஒரு நிஜ மனிதர். அவர் தர்க்க அறிவின் உச்சியை தொட்டு அதன் போதாமையை உணர்ந்து மெய்ஞானத்தின் பக்கம் திரும்பியவர். வார்த்தைகளை விட மௌனமும் தர்க்கத்தை விட அனுபவமுமே ஆத்மாவை உருமாற்றும் என்பதை தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டியவர். அருமை. ரூமி என்ற ஒரு தனித்துவமான பூமிக்கு ஷாம்ஸ் என்ற சூரியன் தேவைப்பட்டது. மிகச்சரியான வரிகள். மூளையோட தர்க்கத்தை உடைத்து இதயத்தின் குரலை கேட்க வைத்த ஒரு மாபெரும் புரட்சியாளன் அவர். இந்த ஆழமான அலசலின் மூலமா நாம வெறும் வரலாற்று தகவல்களை மட்டும் தெரிஞ்சுக்கல, நமக்குள்ளிருக்கிற ஈகோ எப்படி வேலை செய்யுதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். இறுதியாக ஒரு கேள்வியை உங்களிடம் முன்வைக்கிறேன். இன்றைய தகவல் நிரம்பிய உலகத்தில் நாமும் நிறைய படித்து இணையத்தில் நிறைய தகவல்களை சேகரித்து எனக்கு எல்லாமே தெரியும் என்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத அகங்காரத்தில் சிறைப்பட்டிருக்கிறோமா? அது சிந்திக்க வேண்டிய விஷயம். அறிவை சேகரிப்பதையே அனுபவம் என்று தவறாக நம்பிக்கொண்டிருக்கிறோமா? ரூமியைப் போல நமக்கும் எல்லாம் தெரியும் என்ற அந்த நிலையான பிம்பத்தை உடைத்து நம் அகங்காரத்தை தகர்த்து உண்மையை தேடும் தைரியம் நமக்கிருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. ஆமாம். இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் தாராளமா அளிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். ஆமா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. நன்றி.